ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ஆச்சரியத்துக்குரிய 2 விஷயத்தை பற்றி இந்த சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக வந்துட்டுருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணி போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அனந்த் அம்பானி, முகேஷ் அம்பானியோட சன்னான அனந்த் அம்பானிக்கு மேரேஜ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான ப்ரீ வெட்டிங் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சோஷியல் மீடியாவில் பயங்கர கிராண்டாக நடந்துகிட்டு இருக்குது. எல்லாமே அவரோட மேரேஜ் கிடையாது, ஜஸ்ட் ப்ரீ வெட்டிங். இதுவே இவ்வளோ கிராண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாலிவுட்லேருந்து பாலிவுட்லேருந்து எல்லா செலிபிரிட்டிஸும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அது எல்லாமே செம கிராண்டாக போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே ஆஹா செமையாக இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் மார்க் பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. நம்ம அனந்த் அம்பானி கையில் ஒரு வாட்ச் கட்டிட்டு இருக்காரு. அதை பார்த்த மார்க்கை அவங்க ஒய்ஃப் சூப்பராக இருக்குப்பா அந்த வாட்ச், என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இட்ஸ் ஒர்த் ஆஃப் 24 crores, அதாவது இதோட மதிப்பு 24 கோடி அப்படின்னு சொல்லி நம்மளோட அம்பானியோட சன் சொல்கிறாரு. எப்போ என்னப்பா சொல்கிறீங்க, 24 கோடி கையில் வாட்சா, என்னப்பா வாட்ச் எது அப்படின்னு சொல்லி இப்போ ஃபேன்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி கலெக்ட் பண்ணும்போது அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்சோட பேர் ரிச்சர்ட் மில்லி. அது ஒரு ரேரஸ்ட் வாட்ச். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோல்ஸ் ராயல்ஸ்லாம் எப்படி செலிபிரிட்டிஸ் டாப் மோஸ்ட் செலிபிரிட்டிஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாட்சுமே ப்ரொவைட் பண்ணுவாங்களாம். இந்த ரொம்ப ரேரஸ்ட் வாட்ச். இது 1-2 பேர் தான் கட்டியிருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம அம்பானி தான் முதலாக கட்டியிருக்காரு. அந்த வாட்சோட விலை 24 கோடி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் டைம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அது எந்தெந்த ஊருக்கு கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி டைம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால அந்த வாட்சோட விலை 24 கோடி. அது மட்டும் இல்லாமல் அதோட பேர் ரிச்சர்ட் மில்லி. நீங்கள் வேணா கூகுள் பண்ணி பாருங்கள். அந்த வாட்சை பற்றி மொத்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும் கூகுளில். ஸோ இப்போ இதுதான் அவங்க 2 பேரும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்க வீடியோ எல்லாமே சோஷியல் மீடியா வந்துட்டு இருக்கு. ஏன்னா மார்க்கே பயங்கரமான பணக்காரு. அவரே ஷாக்காகிற அளவுக்கு ஒரு பணக்காராக இருக்காங்க அப்படின்னா அம்பானி எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு ஷாக் ரியாக்ஷனாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மீடியா மேசன்ஸ். ஆல்ரெடி குக் வித் கோமாலேருந்து நம்ம செஃப் வெங்கடேஷ் பட், தாமு 2 பேருமே போயிட்டாங்க. அந்த வகையில் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கும்போது மீடியா மேசன் என்ன பண்ணியிருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் வரவான்னு சொல்லி டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன போயிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இல்லைப்பா, நாங்கள் ரொம்ப நாளாக இங்கே தான் இருந்துகிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டையே மறந்து நாங்கள் விஜய் டிவி தான் எங்கள் வீடுன்னு நினச்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இருக்கும்போது இல்லை இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண முடியாது, கொஞ்சம் விடை பெறணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசிஷன் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் மீடியா மேசன்ஸ் குக் வித் கோமாலிலேருந்து விலை பெறுது. இனிமேல் குக் வித் கோமாலியோட தயாரிப்பு நிறுவனம் மீடியா மேசன்ஸ் கிடையாது, வேற ஒரு நிறுவனம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது எப்பா இந்த சீசன் குக் வித் கோமால் நடக்குமா நடக்க மாட்டாங்களா, எதனா ஒரு சும்மா அப்டேட்டாவது கொடுங்க, ப்ரோமோ கூட வரதில்லை, ஏதோ பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சென்ட் போட்டோம் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.